அப்புறம் தமிழக பெண்கள் எல்லாருடைய அக்கௌண்ட்டுக்கும் 5000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். காலையில எழுந்திரிச்சதுமே ஒரு இன்ப அதிர்ச்சியோட இப்படி ஒரு மெசேஜை பார்த்துதான் இன்னைக்கு தமிழகத்துல பல பெண்களும் எழுந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லல. தமிழக முதல்வர் சொல்றாரு. நிறைய மீடியாக்களும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 5000 ரூபாய் திமுக அரசு சார்பில் போட்டிருக்காங்க அப்படின்னு. என்ன திடீர்னு இப்படி நடக்குது? என்ன காரணமா இருக்கும்? டீட்டெயிலா பாத்துடலாமா? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 5000 ரூபான்றதுதான் இன்னைக்கு சென்சேஷனலான ஒரு டாபிக்கா இருக்குன்னு நினைச்சா அது கிடையாது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இன்னொரு விஷயம் தான், சாயங்காலத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய சென்சேஷனலா இருக்க போகுது. ஆனா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரி திமுக அரசு சார்பில் இன்னைக்கு காலையில ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மகளிருக்கும் அக்கௌண்டில் 5000 ரூபாய் போடப்பட்டுச்சு. வணக்கம். ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு தான் இந்த வீடியோ. இன்னைக்கு காலையில நம்ம அரசு சார்பில் 5000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம். என்ன இது 5000 ரூபாய் கணக்கு அப்படின்னா, மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை அப்படின்றத கொடுக்குறாங்க இல்லையா? அந்த வகையில பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்துக்கும் சேர்த்து 3000 ரூபாய் பிளஸ் இந்த கோடை கால தொகையா ஒரு 2000 ரூபான்னு சொல்லி டோட்டலா 5000 ருபீஸ் தான் நம்மளுடைய முதல்வர் அக்கௌண்ட்ல போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு சிறப்பான அறிவிப்பையும் கொடுக்கிறாரு. திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைச்சா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாயா உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்பு சகோதரிகளே, உங்கள் ஆதரவோடு அடுத்து அமைய போறதும் திராவிட மாடல் ஆட்சி தான். அதனால நீங்க மனம் குளிரும் சிறப்பான ஒரு அறிவிப்பையும் இந்த நேரத்துல சொல்ல விரும்புகிறேன். அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்துல உங்களுடைய உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சொன்னதை செய்யற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற வாக்குறுதி இது. வழக்கம் போலதான் முதல்வருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய திமுக அரசுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பல மீடியாக்கள்ல இத தாம் தூம்னு கொண்டாடி வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பலரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, டெஸ்பரேஷன் அண்ட் ஃபியர் அதனுடைய ரிஃப்ளெக்ஷனா தான் முதல்வர் இப்படி பண்றாரு. அதாவது விரக்தி, இன்னொரு பக்கம் பயம். மக்களை பார்த்து பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒருவேளை நம்மள அவங்க செலக்ட் பண்ணாம போயிட்டா, நம்ம ஆட்சி அமைக்காம போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயத்தினுடைய வெளிப்பாடுகள் தானோ இதெல்லாம் அப்படின்ற மாதிரி பல அரசியல் ஆலோசகர்களும் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஓகே, மகளிர் உரிமை தொகையா மாசம் 1000 ரூபாய் கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னப்பயே பலரும் எழுப்புற கேள்வி, எப்படி 1000 ரூபாய் கொடுப்பீங்க, எங்க இருந்து அதுக்கான அமௌண்ட் வருது அப்படின்னு கேட்டப்போ அதுக்கான பதிலே கிடைக்கல. இப்போ 2000 ரூபாய் உயர்த்தி இருக்கீங்கன்றப்போ அதுக்கும் ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு முதல்வர் என்ன பதில் சொல்லுவாரு? இதையும் எப்படி பண்ணுவோம்னு சிலர் கேட்கலாம். கடந்த ஆட்சியின் 10 ஆண்டுகள்ல தமிழ்நாடு அடைய முடியாத பொருளாதார வளர்ச்சியை இந்தியாவே திரும்பி பார்க்க அளவுக்கு சாதிச்சு காட்டினவங்க நாங்க. அதனால எந்த தடை வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடே வெல்வோம் ஒன்றாக. இன்னொரு பக்கம் இப்படி அட்வான்ஸா திடுதிப்புன்னு ஒரு 5000 ரூபாய இத்தனை மகளிருக்கும் நீங்க அக்கௌண்ட்ல போடுறீங்கன்னா அதுக்கான ஃபண்ட் எங்க இருந்து வந்தது, யாரு கொடுத்தா அப்படிங்கிறது இப்போ ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இதெல்லாம் கூட பரவாயில்ல, எதிர்கட்சிகள் சார்பில் முக்கியமா இன்னைக்கு தாவேகா சார்பில், அதிமுக சார்பில் விமர்சனங்கள் என்னவா இருக்கு அப்படின்னா, ஓட்டுக்கு லீகலா பணம் கொடுக்கறது எப்படிங்கறத நம்ம கண்டிப்பா திமுக கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். ஏன்னா இந்த தேர்தல் நடக்க போற சமயத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் நிறைய அமௌண்ட் எல்லாம் பட்டுவாடா ஆகுன்றது நமக்கு தெரிஞ்சதுதான். இந்த வாட்டி ஒருவேளை அது ஸ்ட்ரிக்டா இருக்குமோ அப்படின்றத முன்னாடியே திமுக கண்டிச்சுட்டாங்களான்னு தெரியல. நாங்க இல்லீகலா கொடுத்தா தானே தப்பு, லீகலாவே கொடுப்போம், நாங்க தான் ஆட்சியில இருக்கோம், நாங்க என்ன பண்ணாலும் அது லீகலா மாறிடும் அப்படிங்கிற மாதிரி லீகலா இப்போ பெண்கள் ஓட்ட கவர போறாங்க. எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. அது எப்படிப்பா? ஆட்சியில இருக்கக்கூடிய 4 ஆண்டுகள்ல ஒரு 3.5 வருஷம் வரைக்கும் பெண்களை ஓசி பஸ்ல போறவங்க 1000 ரூபாய் கொடுத்துக்கிறோம்ல, ரீசார்ஜ் பண்ணிட்டு பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்றது. இன்னொரு பக்கம் தான் 1000 ரூபாய் இருக்குல்ல, இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும், மாசம் மளிகை சாமான் வாங்கிக்கோங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, ஃபேர் அண்ட் லவ்லி லிப்ஸ்டிக் எல்லாம் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ்லயே கலாய்க்கிறதா இருக்கட்டும். பெண்களை மிகவும் மோசமாக, இழிவாக 18+ ஒரு அடல்ட் கண்டென்ட்ல ஸ்டேஜ்ல பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. பண்ணிட்டு தேர்தல் வரும்போது அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் போட்டா பெண்கள் எல்லாருமே பூரிச்சு போய் இந்த மாதிரி ஒரு வேளை ஆனந்தமா பேசுவாங்க போல. தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எங்களை மாதிரி பெண்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் இப்ப 5000 அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்க. அதுல ரொம்ப எல்லாருமே, எல்லா மகளிருமே சந்தோஷப்படுறாங்க. மகளிரின் பிரதிநிதியா நான் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லைங்க, இப்போ ஸ்கூல்ல எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டுற டைமு எங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்கிறது தெரிஞ்சு எங்களுக்கு போட்டாருன்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறோம் நாங்க. அதனால எங்க பட்டாசுலாம் வெடிச்சு அவருக்கு நன்றியை தெரிவிக்கிறோம்.
எங்க ஐயப்பாக்கம் மகளிர் சார்பாக. சமீபத்துல தான் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு. நாங்க அதிமுக ஆட்சி அமைச்சோம் அப்படின்னா பெண்களுக்கு வந்து 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு. அவர் சொல்லி கொடுத்த நேரத்துக்குள்ள நீங்களும் 2000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லி அக்கௌண்ட்ல வேற 5000 ரூபாய் போட்டு விட்டுருக்கீங்கன்னா இவங்க பண்றதெல்லாம் பாக்குறப்ப லிட்டரலி இப்படிதான் இருக்கு. அரசியல் அனுபவம் உண்டு. நான் பதவிக்கு வந்தா ஊர் மக்கள் எல்லார் அக்கௌண்ட்லயும் 15000 ரூபாய் பணம் போட்டு விடுறேன். என்னடே புரியல, சும்மா சொல்லி வைக்கிறதுனால உம்மாவோட பணத்துல நான் ஒன்றும் குறைஞ்ச கிடையாது. 20000 ரூபாய் போட்டு விடுறேன். 20000, 25, 30, 35, 40, 45. சரி, ஓகே. இப்போ காசெல்லாம் போட்டு விட்டுட்டீங்க, எல்லாரும் உங்க பக்கம் இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. கண்டிப்பா ஸ்ட்ராங்கா நீங்க நம்பக்கூடிய விஷயம் பெண்கள் ஓட்டு திமுகவுக்கு தான். பாருங்க, வர்ற எலெக்ஷன்ல அனைத்து மகளிரும் திமுகவிற்கு ஓட்டு போட்டு பெரும்பான்மை வெற்றியில ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு. இப்படி ஒரு கனவு கோட்டையில தான் திமுக இருக்காங்க. ஆனா இப்போ தமிழகத்தினுடைய நிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அக்கௌண்ட்ல அமௌண்ட் போட்டா மட்டும் எல்லாமே சரியாயிடாது. ஆக்சுவலா தமிழகத்தினுடைய நிலை என்னன்றது தெரியுமா? இந்த திராவிட மாடல் இதுக்கு என்ன சார் பதில் சொல்ல போகுது? என் கண்ணு முன்னாடி பிஞ்சுக்கு நஞ்சு ஏற்றி அதே பிஞ்சு குழந்தைய பஞ்சா பிரிச்சு போடுறதா திராவிட மாடல் மருத்துவம். குற்றத்தை தடுக்கக்கூடிய காவல்துறை குற்றங்களை மறைப்பாங்க. நாங்க ஐயா ஐயா சாமின்றோமா? இதெல்லாம் 1-2 எக்ஸாம்பிள்ஸ் தான். இந்த மாதிரி பல விஷயங்கள் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் தமிழக மக்கள் இதுக்கெல்லாம் விடை கிடைச்சிராதா, இதுக்கு ஒரு நீதி கிடைக்காதா, நியாயம் கிடைக்காதா அப்படின்னு போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. இவ்வளவு ஏன் இவங்க சொல்றாங்களே மகளிருக்காக ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்கோம், அதாவது அவங்களுடைய ஸ்லாங்ல ஓசி பஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அந்த ஓசி பஸ்லயே எவ்வளவு பேரு ப்ராப்பரா போயிட்டு வர முடியுது? இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய விஷயம் ஸ்டாப்ல ஒழுங்கா நிறுத்துறது கிடையாது. எவ்வளவோ அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. நீங்க ஓசியில தானே வரீங்க, உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது பெண்களுக்கு மட்டும்தானு கேட்டா கிடையாது, ஆண்களுக்குமே இந்த சமுதாயத்துல பல பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. ஒரு குடும்பத்தை ஒருத்தவங்க நடத்துறாங்கன்னா கரண்ட் பில்லுல இருந்து எல்லாமே எகிரி போய் கிடக்கு அப்படின்னா ஒருத்தவங்க என்னதான் செய்வாங்க? இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய விஷயம், மாசம் 7000 ரூபாய் 8000 ரூபாய் இபி பில்லு வருது, எதுக்குன்னே தெரியல. ஆனா கட்டினாதான் உங்களுக்கு கரண்ட், இல்லைன்னா ஃபியூஸை புடுங்கிட்டு போயிருவோம், எங்களையே மிரட்டுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பில்லு இபி பில்லு என்னன்னா 0ன்னு காமிச்சது. ஆக்சுவலாக 30 சம்திங் ரீடிங்கு. லாஸ்ட் மந்த், அதாவது நவம்பர் மந்த்து 3000 சொச்சம் நான் கட்டியிருக்கேன். இவங்க 0 வந்தது. ஆனால் எங்கள் பில்டிங்லேயே நிறையா பேருக்கு 10,000, 20,000, சில பேருக்கு 1.5 லட்சம், சில பேருக்கு 55,000 அந்த மாதிரிலாம் பில்லு வந்ததுன்னு வாட்ஸ்அப்பில் போட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு சாக்காச்சு, என்னடா நம்மளுக்கு இன்னும் பில்லு வரலையே நான் பார்த்துட்டே இருந்தேன். சடனாக எனக்கு சண்டே அன்னைக்கு நான் பில்லு பார்க்குறேன் 0ன்னு வந்தது. என்னடா நம்மளுக்கு 0 வந்தேன்னா அப்புறம் மொத்தமாக தூக்கி ஃபைனை போட்டுருவாங்களேன்னு நான் இபி ஆஃபீஸ்க்கு நேற்று போய் பார்த்து கேட்டேன். அதுக்கு ஏஐ என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு இன்னும் ரீடிங்கே எடுக்கலாமா அப்படின்ட்டு உடனே சடனாக ஒரு ஆள் அனுப்புகிறாங்க என் பின்னாடி. நான் ஓடி பிடிச்சி பார்த்தா எனக்கு 6000 யூனிட் அவங்க ரீடிங் எடுத்தது 14th 1 எடுத்திருக்காங்க. டியூ டேட் 7 போட்டிருக்கு, 0ன்னு காமிக்குது. இப்போ இங்கே ரீடிங் காமிக்கும் போது 6000 யூனிட் இருக்குது மேடம், நீங்கள் 6000 யூனிட்டுக்கு ஆவரேஜாக 10 ரூபான்னு வச்சாலும் 60,000 ரூபா யூனிட்டு நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். 60,000 ரூபா ஃபைனு. எப்படி ஒரு 15 நாளைக்கு எனக்கு 60,000? நான் என்ன இதுவாக ஃபேக்ட்ரியாக வச்சு நடத்தின்னு இருக்கேன் 6000 யூனிட்டுக்கு? நான் அவங்க என்ன சொல்கிறான், அந்த ரீடிங் எடுத்த பையன் என்ன சொல்கிறான்னா, மேடம் நீங்கள் இந்த 6000 யூனிட்டு நியர்லி 60,000 வரும்ல, நீங்கள் ஒன் டைம் பே பண்ணுறீங்களா இல்லை இது இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறீங்களா மேடம்? அங்கே போய் அந்த இபி ஆஃபீஸில் போயிட்டு மேடம்கிட்ட பேசுங்க, அவங்க உடனே பில்லு ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இது வரைக்கும் எனக்கு பில்லு ஜென்ரேட் ஆகலை. நான் உடனே என்ன பண்ணிட்டேன், சரிங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், நான் ஏன் 60,000 ரூபா பில்லுக்கு பே பண்ணணும்? நான் எங்கள் அம்மாவும் நானும் இருக்கோம், எங்கள் அம்மா பென்ஷன் வாங்குறாங்க, நாங்கள் 2 பேர் தான் வீட்டில் இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் ஏசி யூஸ் பண்ணலை, ஏன்னா இந்த கோல்டுக்கு ஃபேனே ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம். ஒரு ஃப்ரிட்ஜு தான் இருக்குது, நான் ஏன் 60,000 ரூபா பில்லு பே பண்ணணும்? கரண்ட் பில்ல 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி கட்ட வேண்டாம், மாசம் மாசம் கட்டுற மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வருவோம்னு திமுக தான் சொன்னாங்க, செய்யல. டாஸ்மாக மொத்தமா மூடிடுவோம், கண்டிப்பா டாஸ்மாகே இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவோம், விதவைகள் இல்லாத, முக்கியமா இளம் விதவைகள் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கும். அதெல்லாம் முக்கியமான காரணமே டாஸ்மாக் தான். அதை விடவே கூடாதுன்னு சொன்னது நம்மளுடைய அக்கா கனிமொழி அவர்கள். அதையெல்லாம் எதுவுமே செய்யாம எப்படி இப்படி? சரி, இப்ப இதெல்லாம் கூட ஓகே. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி இந்த 5000 ரூபாய் வச்சுதான். ஏன்னா பலருக்கும் இது ஒரு மண்டை கொடுத்தலான ஒரு விஷயமா இருக்கு. எப்படி இது பாசிபிள் அப்படின்னு. ஒருத்தவங்க அக்கௌண்ட்லயும் 5000 ரூபாய் போட்டிருக்காங்க. அது ஓட்டுக்கு கிடையாது, பெண்களுக்காக அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. ஆனா இதே திமுக அரசு தான் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யறதுக்கு எங்க கிட்ட நிதி கிடையாது, தூய்மை பணியாளர்களுடைய பணியை நிரந்தரம் செய்யறதுக்கு நிதி இல்ல, செவிலியர்களுக்கு கொடுக்கறதுக்கு நிதி இல்ல அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை அடுக்குனாங்க. அன்னைக்கு உங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு நிதி
நிதி இல்ல அப்படின்னப்போ இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்க அக்கௌண்ட்டுக்கும் 5000 ரூபாய் போடுறதுக்கு மட்டும் நிதி எங்க இருந்து வந்தது? ஒருவேளை எலெக்ஷனுக்கு தேவைப்படும் அப்படிங்கறத சேர்த்து வச்சதுனாலதான் அன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாம போச்சோ? ஸோ ஓவரால் ரிவ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 5000 ரூபாய் முதல்வர் அக்கௌண்ட்ல போட்டிருக்காரு. இது மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்தியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா மீடியாக்கள்ல எல்லாமே சொல்றது மகிழ்ச்சிகரமான செய்தி. பெண்கள் எல்லாம் சந்தோஷத்துல இருக்காங்க. காலையில கண்ணு முழிச்சதும் அக்கௌண்ட்ல 5000 ரூபாய்னா யாருக்குதான் சந்தோஷம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆனந்தமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த 5000 ரூபாயை நம்பி அடுத்த 5 ஆண்டுகளை நம்ம அடமானம் வைக்க போறோமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் எழுது. நீங்க வேணா பாருங்க அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க. அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து எவ்வளவோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு அவங்களுடைய போராட்டங்களுக்கு எந்த ஒரு நீதியும் கிடைக்கவே கிடையாது. எவ்வளவோ பேர் அந்த போராட்டங்கள்ல இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கான பதிலுமே கிடைக்கல. செவிலியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம்னு நமக்காக முக்கியமா உழைக்கிறவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கே இங்க நீதி கிடைக்காத ஒரு அரசு தான் போய்கிட்டு இருக்கு. சோ இதையெல்லாம் ஓவராலா கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியா தான் திமுக இதை எடுத்திருக்காங்களோன்னு ஒரு பக்கம் விமர்சனம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கு. அவங்களும் எதோ விஷயங்கள்லாம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் தாவேகா ஒரு பெரிய மண்டை குடத்தெல்லாம் வந்துருச்சுப்பா. யாரு எங்க பார்த்தாலும் தாவேகான்னு சப்போர்ட் பண்றாங்க. ஏதோ ஒரு மூளையில விசில் சத்தம் கேட்டா கூட இங்க பதறுது அப்படிங்கிற மாதிரி திமுகல இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே ஒரு மாதிரி கொந்தளிச்சு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. இதுல இன்னைக்கு வேற வந்து தாவேகாவினுடைய மாநாடு சேலம்ல நடக்க போகுது. ஏற்கனவே நமக்கு தெரியும் தாவேகாவோட மாநாடு நடக்குது அப்படின்னா அதே நாள்ல திமுக ஏதாவது ஒரு அறிவிப்பையோ ஏதாவது ஒரு கொண்டாட்டத்தையோ பண்ணுவாங்க. ஏன்னா நாங்களும் இருக்கோம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு. போன வாட்டி கூட எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி தாவேகாவோட மாநாடு நடக்கிற அன்னைக்கு தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் வந்தது. ஆனா அவருடைய பிறந்த நாள் அன்னைக்குன்றதை எல்லாரும் மறக்கிற மாதிரி எல்லா ஊடகங்களிலும் தாவேகாவை பற்றி தான் பேசப்பட்டுச்சு. சோ இன்னைக்கு முதல்வர் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் தாவேகாவினுடைய மாநாடு நடக்க போகுது. விஜய் அவர்கள் என்ன பேச போறாருன்னு பல எதிர்பார்ப்புகள் போய்கிட்டு இருக்கு. வழக்கம் போல எது ஹையா போக போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இருந்தாலும் இந்த 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முக்கியமா பெண்கள் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு மாசம் 1000 ரூபாய் கண்டிப்பா வந்துருதுடி, இந்த 5000 ரூபாய் எனக்கு கிரெடிட் ஆச்சு, எனக்கு இது ரொம்ப ஹாப்பி அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஆக்சுவலா தமிழகத்தினுடைய நிலை இப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.